என் சகோதரி ஒருவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட போய் சொன்னேன், எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது, இதிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். அப்பொழுது அவர்கள் ஒரு பிரசங்கியார் ஒருவருடைய விலாசத்தை எழுதி கொடுத்து, இவரை போய் நீ போய் பார்த்துட்டு வா, அவர் உனக்கு ஜெபம் பண்ணா சரியா போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேப்பரை வாங்கின உடனே எனக்கு கோபம் வந்தது. ஒரு மத போதகர் எனக்கு எந்த விதத்திலே உதவி செய்ய முடியும்? நான் அங்கே போய் அவரிடத்துல என் பிரச்சனை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். ஆனா எனக்கு உள்ளே இருந்து எழும்புகிற அந்த குரல் சொல்லுது, நீ போ, அங்கே உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்பதை போல உள்ளே இருந்து சொல்லுது. அதை எடுத்துக்கொண்டு நேரா திருநெல்வேலிக்கு போனேன். அங்கே ஒரு தேவ மனிதர் இருந்தார், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். நான் ரொம்ப நேரம் சுத்தி அடிச்சு அலைஞ்சு அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவருடைய வீட்டு விலாசத்தை போய் கதவை தட்டி உள்ள போய் பாக்குறேன். அவர் அங்கே உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். நான் கீழே கொஞ்ச நேரம் அவருக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. அவர் மேலிருந்து என்னை பார்த்து, தம்பி மேலே வா என்று சொல்லி என்னை அழைத்தார். நான் நேரா மேல போனேன். அவருக்கு முன்பாய் போன உடனே என் கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அப்படி என்னுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. பயம் எனக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. நான் நினைச்சேன், நம்முடைய கட்சியில நம்ம எத்தனை போராட்டங்கள் செய்திருக்கிறோம், எத்தனை முறைகள் நாம் சிறைக்கு போயிருக்கிறோம், எத்தனை பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனை முறை நம்ம ரொம்ப வைராக்கியமா நடந்திருக்கிறோம், எந்த மனிதனையும் பார்த்து நம்ம பயந்ததே இல்லை. ஒரு மத போதகர், ஒரு ஊழியக்காரர், ஒரு பிரசங்கியார், ஒரு சாதாரண மனிதர், இவருக்கு முன்னால ஏன் நம்ம நிக்க முடியலன்னு சொல்லி என் கைகளையும் கால்களையும் கட்டுப்படுத்த நினைச்சு அப்படி பிடித்துக் கொண்டேன். உட்காருங்க தம்பின்னு சொன்னார், உட்கார்ந்தேன். அவர் சொன்னார், என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஐயா நான் சொல்ல நினைக்கிறேன், எனக்கு சொல்ல முடியல. அவரை பார்க்கிறேன், ஐயா அப்படின்னு சொல்றேன், நாக்கு குளறி மறுபடியும் உள்ளே போயிருது. மறுபடியும் தலையை குறிஞ்சிட்டே உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் சொன்னார், தம்பி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ சொல்லு, என்ன உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டார். நான் சொல்வதற்கு வாய் எடுக்கிறேன்னு சொல்ல முடியல. அப்ப அவர் என்னை பார்த்து ஒரு சின்ன புன் சிரிப்போடு சொன்னாரு, உன்னால சொல்ல முடியாது, நான் சொல்லவா அப்படின்னு கேட்டார். நான் சொல்லவாவா? நான் முதல் முறை அவரை அப்படிதான் பார்க்கிறேன். அவர் இதுக்கு முன்னால வேற நான் பார்த்ததே கிடையாது. என் குடும்பத்தாருக்கும் அவருக்கும் தொடர்பு கிடையாது. ஏதோ ரேடியோல அவருடைய செய்தியை கேட்டு இந்த விலாசத்தை எடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அவர் பேச ஆரம்பித்தார். நீ ஒரு கூட்டத்துக்கு போனியா? ஆமா. அங்கே கர்த்தர் உன்னை அழைத்தாரா? அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பித்திருக்கிறார். அவர்தான் உன்னோடு கூட உன்னுடைய குறைகளை, உன்னுடைய பாவங்களை உன்னை உணர்த்தி காண்பிக்க ஆரம்பிச்சிருக்கார். நான் கேட்டேன், ஏன் ஐயா அப்படி செய்யணும்? எதற்காக என்னை விரட்டி விரட்டி பேசணும்? 10 நாள் விரட்டி பேசணும்? அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவருக்கு நீ வேண்டுமாம் என்றார். அவருக்கு நீ வேணுமா? அப்பொழுது நான் சொன்னேன், இந்த 10 நாட்களாய் நான் படுகிற பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த பாவத்தின் உணர்வுகளினால், பாவத்தை சுட்டி காண்பிக்கிறதுனால் என் மனம் உடைந்து வேதனைப்பட்டு சிதறி கண்ணீர் வெடித்து ஒரு பைத்தியம் பிடிக்கிற நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு சமாதானத்தை யாராவது ஒரு கொடுக்க முடிந்தால், அது நீங்கள் சொல்ற மாதிரி கடவுளா இருந்தாலும் சரி, சாத்தானா இருந்தாலும் சரி, அப்பவும் பாருங்க, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ஒருவர் சமாதானத்தை கொடுத்தால், அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், என்னை கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், வேற ஒண்ணு வேண்டாம், நீ அவருக்கு வேணும், முழுசா உன்னை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்பாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு வார்த்தை சொல்லி மறு வார்த்தை மாத்தி பேச மாட்டேன். அது கடவுளாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் இந்த நிம்மதியை, சமாதானத்தை ஒருவர் எனக்கு கொடுக்க முடியுமானால் அவருக்கு நான் என்னை தர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், சாத்தான் நினைச்சாலும் விரும்பினாலும் ஒருவனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசுவோ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்க வல்லவர். இன்று இரவிலே ஒரு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபத்துக்கு நீ வந்து பாரு, கர்த்தர் உங்களோட பேசுவார். நான் சொன்னேன், ஐயா என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு காலையில நான் ஜெபித்த பொழுது சொன்னார், இன்னைக்கு மத்தியானம் 2:45 மணிக்கு ஒரு வாலிப தம்பியை நான் உன்னிடத்தில் அனுப்புவேன், அவன் எனக்கு வேண்டும் என்று அவனுக்கு சொல் என்று அவர்தான் பேசினார் என்று என்னை குறித்து. நான் போன இடம், வந்த இடம், ஒரு கூட்டத்துக்கு போனது, இயேசுநாதரை வந்து பரிசோதனை பண்ண போனது, அங்கே ஒரு தேவ ஊழியக்காரர் என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பித்து பேசினது, 15 நாட்களாய் விடாமல் என்னுடைய மனதிலே கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டே இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் புட்டு புட்டு வைக்க ஆரம்பித்தார். என் மனம் எனக்குள் உடைந்து போனது. நம்மை அறியாத, நமக்கு மேற்பட்ட வேறு ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு சக்தி இருக்கிறது. அதை இவர்கள் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அது என்னவென்று பார்த்து விடலாம் என்று நினைச்சேன். எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும், எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டும். என் பாவங்கள் என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது, எங்கு போனாலும் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது, என்னை பைத்தியம் பிடித்தவனை போல மாற்றிக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சமாதானம் வேணும், அது யாராவது எனக்கு தரணும்னு சொல்லி காத்திருந்தேன். அன்று இரவிலே அவங்க வீட்டுல ஒரு சின்ன முழு இரவு கூட்டம் வச்சிருந்தாங்க. அந்த ஐயா அதுல பேசுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, உட்கார்ந்திருந்தேன். அப்படி
என் மனதிலே போராட்டத்தோடு என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராதா, ஒரு முடிவு வராதா என்று நான் காத்திருந்தேன். கடைசி ஜெப நேரம் வந்தது. நான் எல்லாரும் முழங்கால் படிட்டு இருந்தாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கும். எல்லாரும் முழங்கால் படிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருவருக்காய் ஜெபித்துக் கொண்டு வந்தார். எனக்கு முன்பாக கடந்து வந்தார். என்னை பார்த்து கேட்டார், என்ன தீர்மானம் செய்திருக்கிறாய் என்று. அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு சமாதானத்தை நீங்கள் சொல்லும் அந்த இயேசு கொடுக்க முடியும் என்றால் நான் என்னை முழுவதுமாய் அவருக்கு கொடுத்து என்ன சொன்னாலும் நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் சொன்னேன். அவர் சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய மகனை நீர் மத்தியானம் அனுப்பி வைப்பேன் என்று சொன்னீர், அனுப்பி வைத்தீர். அவரோடு பேச சொன்னீர், அவனோடு நான் பேசிவிட்டேன். அவன் இப்பொழுது உம்மிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்க விளைகிறான். இனி உம்முடைய கைகளிலே அவனை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி கையை வைத்ததுதான் தெரியும். ஒரு பெரிய பக்கெட் நிறைய ஐஸ் வாட்டரை, குளிர குளிர ஐஸ் வாட்டரை எடுத்து ஒருவருடைய முகத்திலே விசிறி அடித்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு உணர்ச்சி எனக்கு உண்டாயிச்சு. அப்படியே கீழே நிலை தடுமாறி விட்டேன். நிலை தடுமாறின ஒரே வினாடியிலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள், உலகம் தரக்கூடாத சமாதானம் என் இருதயத்தை நிரப்பி மூட ஆரம்பிச்சது. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லல. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவனாய் வாழவில்லை. நான் பார்த்ததை, நான் உணர்ந்ததை, என் வாழ்க்கையில இயேசு செய்ததை, இயேசு என்னை சந்தித்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். உலகம் தரக்கூடாத சமாதானம். இன்றைக்கு இந்த ஊழியத்துல நான் வந்து 27 வருடங்கள் கடந்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் நான் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானம் ஒரு இம்மி அளவேனும் என் மனதை விட்டு போகவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அதன் பின்பினுடைய வாழ்க்கையில கண்கள் திறக்கப்படவும், கர்த்தரை தரிசிக்கவும், தேவனுடைய சத்தத்தை கேட்கவும், இன்னும் பல காரியங்களுக்குள்ளே வழிநடந்தேன். எனக்கு இப்ப தெரியுது, நான் எத்தனை வருடம், ஒரு 24 வயது வரைக்கும் முட்டாளாய் இருந்திருக்கிறேன். 24 வயது வரைக்கும் ஒரு மூடனை போல இருந்திருக்கிறேன். கடவுள் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான் என்பதற்கு நான் சாட்சியா இருந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், வேதத்தை வாசித்து பார்க்கிறேன், இன்றைக்கு நடக்கிற கிரியைகளை பார்க்கிறேன், என் தேவனை தரிசித்திருக்கிறேன், அவருடைய குரலை கேட்டிருக்கிறேன். இவைகள் எல்லாம் வைத்து இன்றைக்கு நான் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். யாரோ சொல்லி இல்ல, யாரோ எனக்கு போதித்தல்ல, யாரோ எனக்கு கற்பித்தல்ல, இயேசு என்னை சந்தித்தார். வேதம் சொல்லுது, கர்த்தர் மனிதர்களை சந்திக்கிறார். ஆனால் இதே இயேசு இனி வருகிற நாட்களிலே இந்த உலகத்தின் மேல் அவர் இறங்கி வந்து உலகம் முழுவதையும் ஒரு நாள் சந்திக்க போகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமோஸ் சொல்லுகிறார், உன் தேவன் வரும்பொழுது உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? உன் தேவனை உன்னால பார்க்க முடியுமா? அவருடைய முகத்தை உன்னால் தரிசிக்க முடியுமா? அவர் வரும் அந்த நாளில் எதிர்கொண்டு போக புறப்படுகிற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படுகிறா என்று அவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது. வேத வசனத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதியை செய்கிறவன் நீதியை செய்யட்டும், அசுத்தத்தை செய்கிறவன் அசுத்தத்தை செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் பரிசுத்தம் உள்ளவனாயிருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் கொடுக்கும் கிரியைகள் என்னுடனே கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஆண்டவராகிய இயேசுவை ஒவ்வொருவரும் தனித்தனியாய் அல்ல, ஒட்டுமொத்த உலகமுமே பார்க்க போகிற ஒரு நாள் வருகிறது. உலகத்தை ஆண்ட, உலகத்தை படைத்த, உலகத்தை சிருஷ்டித்த, உலகத்தை பரிபாலனம் செய்து வருகிற உலகத்தின் அதிபதியும் உலகத்தை உருவாக்கினவருமாகிய சேனைகளின் கர்த்தர் இந்த உலகத்தை சந்திக்க விரைவாய் வருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமோஸ் கேட்கிறாரு, அந்த தேவன் வரும்பொழுது அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு அமைச்சர் வருகிறார்னா அவரை சந்திக்க நம்ம இதுக்கு முன்னால் ஆயத்தப்படுறோம். அவர் சொல்லியிருக்கிறார், நாளைக்கு 10 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அமைச்சர் அங்கே வருகிறார், டிராவலர்ஸ் பங்களால தங்கி இருக்கிறார். 5 நிமிஷம் தான் நீங்க அவரை பார்த்துட்டு வரணும், உங்களுக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 10 மணிக்குன்னு சொன்னா நம்ம எப்படி போவோம்? இருக்கிற நிலைமையில அப்படியே எழுந்து போயிருவோமா? அல்லது முகத்தை கழுவாம போயிருவோமா? சட்டையை மாத்தாம போயிருவோமா? அதற்கென்று விசேஷமாய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ரொம்ப பவ்யமா அவரை சந்திக்க ஆயத்தமாய் கடந்து போவோம். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்க எவ்வளவோ சந்திச்சிருக்கலாம். நல்லதை சந்திச்சிருக்கலாம், தீயதை சந்திச்சிருக்கலாம், நல்லவர்களை சந்திச்சிருக்கலாம், தீயவர்களை சந்திச்சிருக்கலாம், இன்பத்தை சந்தித்திருக்கலாம், துன்பத்தை சந்தித்திருக்கலாம்.
ஆனால் நீங்கள் யாராயிருந்தாலும் ஒரு நாள் உங்கள் தேவனை சந்திக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவரிடத்துல நீங்க பேச வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் என்பவர், தேவன் என்பவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு நீங்க சொல்லலாம், இது கிறிஸ்தவ மதத்தை நம்பிக்கை, இது கிறிஸ்தவருடைய கடவுள், நாங்கள் போய் சந்திக்க வேண்டியதில்லை. கடவுள் என்பவர் உலகம் முழுவதற்கும் பொதுவானவர். தேவன் என்பவர், கடவுள் என்பவர் மனித குலம் முழுவதையும் உருவாக்கி தீர்த்தவர். அந்த தேவனை நீ ஒரு நாள் சந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனம் திட்டமும் தெளிவுமாய் உனக்கு போதிக்கிறது. நீ யாராயிருந்தாலும், எவ்விடத்தில் இருந்தாலும், நல்லவனாயிருந்தாலும், கெட்டவனாயிருந்தாலும், பரிசுத்தவனாயிருந்தாலும், நீதிமானாயிருந்தாலும் உன் தேவனை ஒரு நாள் சந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவரை பார்க்கறதுக்கு நாள் நீங்க ஆயத்தப்படுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அவரை பார்த்து நான் ஏன் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்? நான் என் இஷ்டப்படி, என்னுடைய வாழ்க்கை நான் இஷ்டப்படி வாழ்ந்தேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்தேன், கெட்டது செய்தேன், குடிச்சேன், விபச்சாரம் பண்ணேன், பாவம் செய்தேன். நான் ஏன் அவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும்? கணக்கு சொல்லும்படிக்கு அவர் யார் என்று ஒருவேளை உங்கள் மனதிலே ஒரு கேள்வி வரலாம். பாருங்க, ஒருவேளை ஒரு ஏழை மனிதர் ஒருவர் இருக்கிறார். தன்னுடைய கடின உழைப்பிலே ஒரு ஹோட்டல்ல போய் வேலை செய்யறாரு. கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் வாங்குறாரு. அதுல மாறி 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 நல்லா உழைச்சு 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 வேலை செய்து தன்னுடைய உழைப்பை மூலதனமாய் வைத்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுறாரு. இன்னும் நிறைய பணம் சேர்த்துறாரு. பெரிய முதலாளியாய் மாறி விடுகிறார். அது முழுவதும் தன்னுடைய உழைப்பினால நெற்றி வியர்வை நிலத்திலே விழ பாடுபட்டு காரியங்களை செய்திருக்கிறார். இவருடைய கன்சர்ன் இப்ப பெருசாயிருச்சு. அவருடைய வியாபார நிறுவனம் பெருசாயிருச்சு. இவர் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு சொல்லணுமா, கணக்கு சொல்லக்கூடாதா? கவர்மெண்ட் ஒரு நாள் வருது, வந்து உங்களுடைய கணக்கு வழக்குகளை நாங்கள் தணிக்கை செய்ய வேண்டும், உங்களுடைய கணக்கு வழக்குகளை எங்களுக்கு காண்பிக்கணும் சொன்னா, இவர் அங்கே டயலாக் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் சொல்றாரு, உனக்கு எதற்கு நான் கணக்கு சொல்ல வேண்டும்? உனக்கு எதற்கு நான் என்னுடைய கணக்குகளை காட்ட வேண்டும்? நானே வேலை செஞ்சு, நானே பாடுபட்டு, நானே கஷ்டப்பட்டு, நானே உழைச்சு, நானே சம்பாதித்து இவ்வளவு பெரிய நட்சத்திர ஹோட்டலை கட்டி இருக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு நான் கணக்கு சொல்லணும் கேட்டா எப்படி இருக்குமோ? அதே போலதான் மனிதன் தேவனை பார்த்து உமக்கு நான் ஏன் கணக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டாலும் இருக்கிறது. காரணம், நீங்கள் இருக்கும் பூமி அவருடையது, நீங்கள் சுவாசிக்கும் காற்று அவருடையது, நீங்கள் குடிக்கும் தண்ணீர் அவருடையது. ஏன், உங்களுடைய சரீரமும் அவருடையது. சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும், உங்களுக்குள்ளே ஓடுகிற இரத்த நாளங்களும், அதற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தமும் அவருடையது. உங்கள் நாசியில் ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம், உங்கள் ஜீவன், உயிரும் அவருடையது. நீங்கள் உங்களுடைய தலைமுடியை கூட, ஒரு முடியை கூட நீங்கள் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய தலைமயிரை கருப்பாகவோ வெளுப்பாகவோ மாற்றவும் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எல்லாம் அவருடையது, அவருடைய பொருள், அவருடைய உலகம், அவருடைய தேசம். இதை வச்சு நம்ம தப்பா பயன்படுத்திக் கொண்டு, பாவத்தை செய்து கொண்டு, மற்றவன் மேல் பாய்ந்து கொண்டு, கொள்ளை அடித்துக் கொண்டு, திருட்டுத்தனம் செய்து கொண்டு, வஞ்சித்துக் கொண்டு, வேசித்தனம் செய்து கொண்டு கடவுளை பார்த்து ஏன் கணக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அது பைத்தியகாரத்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். கர்த்தர் வருகிறார், கணக்கு சொல்லணுமா? வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் தானே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மகிமையா இந்த உலகத்திலே இறங்கி வருவார். அவரை மனிதன் சந்திக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்க ஆயத்தமா என்று வேதம் கேள்வி கேட்குது. இன்றைக்கு இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். இயேசு இன்றைக்கு வந்து விட்டால் உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அவ்வளவு பெரிய தேவன் வரும் பொழுது அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். நம்ம நாட்டுல ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அதை சந்திப்பதற்கு எவ்வளவு ஆயத்தங்களை செய்கிறார்கள் பாருங்க. நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு காரியம் வருகிறது என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய ஆயத்தங்களை செய்கிறோம் என்று பாருங்கள். ஒரு எக்ஸாமினேஷன் வருகிறது என்றால் மாணவ மாணவிகள் எவ்வளவு ஆயத்தங்களை செய்கிறார்கள் பாருங்க. எல்லாவற்றுக்கு மேல உங்கள் வாழ்க்கை தீர்மானம் செய்கிற கர்த்தர் வருகிறார். அவரை சந்திக்க மாத்திரம் நாம் எந்த ஆயத்தம் செய்யாமல் இருப்பது எப்படி என்று நீங்க தான் யோசிக்கணும். வேதத்துல சொல்லுது, நீங்கள் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் செய்கிறீர்களோ இல்லையோ, அவர் இந்த உலகத்தை சந்திப்பதற்கு முன்னான ஆயத்தங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, அவருடைய தீர்க்கதரிசிகள், அவருடைய அப்போஸ்தலர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திற்கு மறுபடியும் வருவேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறீரே, பூமி முழுவதையும் சந்திக்க வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கும்படிக்காக வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே, எப்ப வருவீங்க என்று கேட்கிறார்கள். எப்ப வருவீங்க? எல்லா இடத்துல ரோட்ல எல்லாம் எழுதி போட்டுக்கிறாங்க, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். எப்ப வருகிறார்? இயேசுநாதர் சொன்னார், நான் வருவதற்கு முன்பாக இந்த